பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கெட்ட வார்த்தைகள் தீங்கின் வாசலை திறக்கும், நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதங்களின் வாசல்களை திறக்கும். ஆதார வசனம் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே பேசுங்கள். தேவ குடும்பத்தின் மக்களே, நம்மை குறித்து மற்றவர்கள் குறை கூறுவதை நாம் விரும்புவதில்லை. குறிப்பாக நமக்கு பின்னாலே பேசும் ஒருவர் நம்மை குறித்து கூறுவதை நாம் சகித்து கொள்வதில்லை. அப்படி என்றால் மக்களே, நாம் பிறர் பற்றி அவதூறாக பேசலாமா? நேரில் பார்த்தால் ஒரு பேச்சு, அவர் இல்லாத போது மாறுபட்ட பேச்சு செய்யலாமா? இப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் பவுல் கேட்கிறார். பவுல் மூலமாக தேவன் கேட்கிறார், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ களவு செய்யலாமா? புறங்கூறுவர்கள் வதந்திகளை ரகசியமாக பரப்புவார்கள். அவதூறு பண்ணுகிறவர்கள் ஒரு நபரை குறித்து பகை எண்ணத்துடன் பேசுவார்கள். இவைகள் தான் கெட்ட வார்த்தைகள். இவர்கள் ஆயுதங்களினால் மற்றவர்களை தாக்குவதில்லை, ஆனால் தாங்கள் சொற்களால் மற்றவர்களை எப்போதும் தாக்க தயாராக உள்ளனர். பட்டய குத்துகள் போல் பேசுவாரும் உண்டு என்கிறது வேதம். இப்படிப்பட்டவரிடம் தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு குற்றங்களை மூடும், பட்டியலிட்டு காட்டாது. நீ அன்னைக்கு, அந்த வருஷம், அந்த சந்தர்ப்பத்தின் போது இப்படி பேசினாய், திருப்பி கொண்டு போனாய் என்று நகல் எடுத்து காட்டாது. தேவ அன்பு உள்ளவர்கள் இப்படியெல்லாம் நடந்தது உண்மைதான், அவைகளை அன்றே அந்த க்ஷணமே மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள். தேவ அன்பில்லாதவர்கள் தருணம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். சான்ஸ் வராதா என்று. வரும், பயன்படுத்தி கொள்வார்கள். இவர்கள்தான் கெட்ட சிந்தனை உள்ளவர்கள். இவர்கள் நல்ல வார்த்தை சொன்னாலும் அவைகளும் கெட்ட வார்த்தைகளே. சுகர் கோட்டடு பாய்சனஸ் பில்ஸ் மாதிரி மனிதனுடைய இருதயம் திருக்கும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். இயேசு சொல்வதை பாருங்கள், வாயிலிருந்து புறப்படுவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவையிலே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவையிலே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15:18-19. குழாயடியில் கிராமத்து தெருக்களில் பெண்கள் சண்டை போட்டு கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் சாடி கொள்கிறார்களே, அவைகள்தான் கெட்ட வார்த்தை என்று நாம் நினைத்து வந்தோம். கெட்ட வார்த்தைகள் பேசுபவர்களையும் கெடுக்கும், யாரை பற்றி பேசுகிறோமோ அவர்களுக்கும் தீமையை கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட பெண்கள் சண்டையின் போது பேசும் வார்த்தைகள் அந்த சமயத்தில் எழுந்த உணர்வின் அடிப்படையில் பேசியது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் இருவர் வெற்றிலை பாக்கு வாங்கி கேட்டு போட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பார்கள். இதுவல்ல காரியம். கெட்ட வார்த்தைகள் என்பது அவரவர் மற்றவர்களை ஆசீர்வாதத்திற்கு தடையான வார்த்தைகள், மற்றவருடைய மனதை புண்படுத்தும் வார்த்தைகள், எழும்ப விடாமல் அப்படியே படுத்து விடக்கூடிய வார்த்தைகள். இவைகள் அழிக்கும் வல்லமை உடையது, பாழாக்கும் வல்லமை உடையது, உடைக்கும் பிரிக்கும் வல்லமை உடையது. இவைகள் தான் கெட்ட வார்த்தைகள் என்று வேதம் வரை இருக்கிறது. செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். கேட்டீர்களா? நீதிமொழிகள் 11:11. இருதயத்தில் அவநம்பிக்கை, கெட்ட சிந்தனை, பொறாமை, வயிற்றெரிச்சல் இவற்றால் நிரம்பி இதன் அடிப்படையில் வரும் வார்த்தைகள் அழிவையும் வெறுமையும் பகைமையும் தரித்திரத்தையும் தோல்வியும் கொண்டு வரும். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் பேசும் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள். தேவன் உங்களை பற்றி வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்கள், நோக்கங்கள் ஏசாயா 55:9, எரேமியா 29:11 இதன் அடிப்படையில் பேசப்பட்டு பதிவு செய்த தேவ வார்த்தைகளின் தொகுப்பு தான் வேதம். 8000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலாக இருக்கிறது. இதில் உங்களை நீதிமான்கள் என்று நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீதிமான் சிரசில் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று நீதிமான்களுக்குரிய காரியங்களை தேவன் பேசியிருக்க, உங்களை பற்றி நல்லதையே பேசியிருக்க, தான் செய்ய போகிற காரியத்தை பற்றியே பேசியிருக்க, நீங்கள் அதை அறிந்தும் புரிந்தும் எங்கே நடக்குது, எல்லாம் ஏறுக்கு மாறாத்தான் நடக்குது என்றும் முறுமுறுத்தும் அவிசுவாச வார்த்தையை பேசினால் அவைகள் கெட்ட வார்த்தைகள். தேவ திட்டத்திற்கு நியமத்திற்கு எதிராக பேசப்படும் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளே. உங்களை பற்றி நல்லதாக சொல்லியிருக்கும் பொழுது தேவன் ஒரு நாளும் கெட்டதை செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு நல்லதே செய்கிறார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று வேதம் கேட்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அதற்கு எதிரான வார்த்தைகளை பேசினால் அதை கெட்ட வார்த்தைகள். இவையில் உங்களுக்கு இடையூறாக இருக்கும், மற்றவர்களையும் பக்தி விருத்திக்கு நேராக நடத்தாது.
ஆக இவைகள் கெட்ட வார்த்தைகளே, கெட்ட சிந்தனை, அவிசுவாசம், இதனால் பிறந்த வார்த்தைகள். சிறிதும் தெய்வ பயமில்லாமல் பேசிவிட்டு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தால் எப்படி வரும்? வராது. உங்கள் வாசற்படியில் இந்த கெட்ட வார்த்தைகள் படுத்து கொண்டிருக்கும், ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கும். என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் தேசத்தை, கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்பியவர்களில் 12 பேர் அனுப்பப்பட்டார்கள். 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள், 2 பேர் நற்செய்தியை சொன்னார்கள். தேவன் பாலும் தேனும் விஸ்தாரமும் நலமும் உள்ள தேசமாகிய கானான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் அழைத்து கொண்டு வருகிறார். எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து கொண்டு போய் சேர்ப்பார் என்று நம்பாமல் பேசினார்கள். அந்த பேசினவர்கள் கானான் போய் சேரவில்லை. மக்களே, விழித்து கொள்ளுங்கள். வாயின் வார்த்தையில் கவனமாகிருங்கள். சும்மாதானே பேசுகிறோம் என்பது ஏதும் கிடையாது. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமையுண்டு, அதனுடைய காரியத்தை செய்யும். சிந்திக்கிற எண்ணத்தில் பயத்தோடு இருங்கள். உங்களது எண்ணமும் அதன் அடிப்படையில் பிறந்த வார்த்தைகள் எண்ணங்களினுடைய வடிவம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த வடிவம்தான் வார்த்தைகள். அதன்படிதான் நடக்கும். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். வளமான விசுவாச சிந்தையோடு இருங்கள். ஆசீர்வாதங்கள் எந்த தடையில்லாமல் உங்களை வந்து அடையும். தேவன் நல்லவர். அந்த நல்லவர் பேசின வார்த்தையை பேசுங்கள், அவை நன்மைகளை தரும். ஜெபிக்கலாம். நல்லவரும் வல்லவருமாகிய எங்கள் தகப்பனே, எங்கள் சிந்தையை அறிந்தவரே, எங்களை வாய்க்கும் நாவிற்கும் காவல் வையும் ஐயா. மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் எங்களையே நாங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளும் வார்த்தைகளை பேச சிந்திக்க எங்களை நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தும் தேவனே, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.